முளைக்கட்டிய பட்டாணி பயிரை வச்சு இன்றைக்கி கிரேவி பண்ண போகிறோம். எண்ணெய் ஊற்றிக்கலாம். பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பெரிய வெங்காயம், வெங்காயம் நல்லா கண்ணாடி துவைத்து வேகட்டும். உப்பு தேவையான அளவு. 4 தக்காளி அரைச்சி வச்சுருக்கேன், அதை ஊற்றிக்கலாம். எண்ணெய் பிரிகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். இஞ்சி பேஸ்ட் 1 ஸ்பூன். இஞ்சி வாசம் போகிற அளவுக்கு வதக்கியாச்சு. இப்போ கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள் 1/2 ஸ்பூன், தனி மிளகாய் தூள் 1/2 ஸ்பூன், தனியா தூள் 1 ஸ்பூன், சிக்கன் மசாலா 1 ஸ்பூன். நல்லா வதக்கிக்கலாம். முளைக்கட்டிய பட்டாணியை சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா வதக்கிக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம். இப்போ உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். வேக வச்ச உருளைக்கிழங்கு. நான் 3/4 கிளாஸ் தண்ணி ஊற்றி வேக வச்சுருக்கேன். ஏன்னா பட்டாணி நான் வேக வைக்கல, அதனால் தண்ணி நல்லா வற்றுற அளவுக்கு நல்லா வேகட்டும். இப்போ மூடி வச்சுக்கலாம். ஒரு 1/4 மணி நேரம் வேகட்டும். நல்லா வேகட்டும். நல்லா வெந்துருச்சு. இப்போ மல்லி அதில் ஊற்றி இறக்கிக்கலாம். மல்லியில் தூவி வச்சு இப்போ இறக்கிக்கலாம். இப்போ சப்பாத்தி வச்சு சர்வ் பண்ணிக்கலாம். சத்தான பட்டாணி கிரேவி ரெடி.